ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபினேஷ் மொபைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்க மொபைல்ல ஏன் வேகமா சார்ஜ் இறங்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா தான் நாங்க என்ன சொல்றோம்ன்றது உங்களுக்கு புரியும். அதனால முழுமையா பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க மொபைலை ரெகுலரா ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைலை ரீஸ்டார்ட் பண்றது மூலியமா உங்க மொபைல்ல பேக்ரவுண்ட்ல வேலை செய்யற எல்லா அப்ளிகேஷன்ஸும் கிளியர் ஆயிடும். அதனால உங்க மொபைல் நல்ல வேகமா வேலை செய்யும். அதே நேரத்துல சார்ஜும் வேகமா இறங்காது. உங்க மொபைல்ல லைவ் அல்லது அனிமேட்டட் வால்பேப்பர்ஸை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த வால்பேப்பர்ஸ் அதிகமான பேட்டரியை கன்சியூம் பண்ணும். அதற்கு பதில் நார்மல் இமேஜையே வால்பேப்பரா யூஸ் பண்ணிக்கங்க. இது உங்க பேட்டரியோட கன்சப்ஷனை குறைக்கும். இப்ப வர எல்லா மொபைல்லையுமே பவர் சேவிங் மோட நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். உங்க மொபைல்ல பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்க அன்யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸை எப்படி க்ளோஸ் பண்றது, கிளியர் பண்றதுன்ற இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க மொபைலோட டிஸ்பிளே பிரைட்னஸை எப்பவுமே கம்மியா வச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கு உங்க மொபைல்ல அடாப்டிவ் பிரைட்னஸ் அல்லது ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மொபைல்ல வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் டேட்டா போன்றவங்களை தேவையான சமயத்தில் மட்டும் ஆன் பண்ணி வைங்க. மற்ற நேரத்துல ஆஃப் பண்ணி வைங்க. இது உங்க மொபைலோட பேட்டரி கன்சம்ஷனை குறைக்கும். உங்க மொபைலோட ஆபரேட்டிங் சிஸ்டம் அப் டு டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்லயும் உங்க போனோட பேட்டரி சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவாங்க. அதனால உங்க போனோட ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்பவுமே அப்டேட்டா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மொபைல்ல பேட்டரி யூசேஜ் செக்ஷன்ல போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எவ்வளவு பேட்டரி யூஸ் பண்ணுறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதிகமா பேட்டரி யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸை உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்க மொபைல் டிஸ்பிளேயோட ஸ்கிரீன் டைம் அவுட் அல்லது ஆட்டோ லாக் டைம் பீரியடை கம்மியா வச்சு யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைல் OLED அல்லது அமால்ட் டிஸ்பிளேவா இருந்தா முடிஞ்ச வரையிலும் டார்க் மோட மாத்தி யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைல ரொம்ப சூடாக விடாதீங்க. இது எப்பவுமே பேட்டரிக்கு நல்லது இல்ல. அடிக்கடி புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்புற ஆப்ஸை மட்டும் கம்மியா யூஸ் பண்ணுங்க. இது போல அப்ளிகேஷன்ஸ் எப்பவுமே அதிகமான பவரை யூஸ் பண்ணும். உங்க மொபைல்ல உள்ள லொகேஷன் சர்வீசஸை தேவையான நேரத்துல மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு மற்ற நேரத்துல ஆஃப் பண்ணி வைங்க. இதுக்கு செட்டிங்ஸ்ல ஆப் பர்மிஷன்ல போயிட்டு while using the app எப்பவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்வேஸ்ன்றதை கிளிக் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க மொபைல்ல இருக்கிற ஆப் டேட்டாவையும் கேட்சையும் கிளியர் பண்ணுங்க. இது உங்க மொபைல் வேகமா வேலை செய்யறதை உறுதிப்படுத்தும். உங்க பேட்டரி வேகமா இறங்குறதையும் தடுக்கும். அதுக்கு செட்டிங்ஸ்ல ஆப் மேனேஜ்மெண்ட்ல எந்த அப்ளிகேஷனோட டேட்டாவை கிளியர் பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் உள்ள போனீங்கன்னா ஸ்டோரேஜ்ன்ற ஒரு டேப் இருக்கும். அது உள்ள கேட்சே, கிளியர் டேட்டா இதெல்லாம் இருக்கும். அதை கிளியர் பண்ணிடுங்க. உங்க மொபைல் இமெயில் மற்றும் அப்ளிகேஷன்ஸோட ரியல் டைம் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாதுன்னா உங்க மொபைலோட ஆட்டோ சிங்கை டிசேபிள் பண்ணி வைங்க. உங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல முடிஞ்ச வரலும் லைட் வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு Facebook லைட், Instagram லைட் போன்ற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். உங்க மொபைல்ல இருக்க வைப்ரேஷன் மோட முடிஞ்ச வரலும் ஆஃப் பண்ணியே வைங்க. இந்த வைப்ரேஷன் மோட் எப்பவுமே அதிக பேட்டரி பவரை யூஸ் பண்ணும். உங்க மொபைல்ல உங்களுக்கு தேவைப்படாத மற்றும் நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நீங்க அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலனாலும் அது சம் பேட்டரி பவர் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்றது தான் நல்லது. உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எப்பவுமே நல்ல குவாலிட்டியான டேட்டா கேபிள் மற்றும் சார்ஜர்ஸை யூஸ் பண்ணுங்க. டேமேஜ் ஆன கேபிள் மற்றும் சார்ஜர்ஸை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினல்ல யூஸ் பண்ணுங்க. டேமேஜ் ஆன பொருட்கள் எப்பவுமே உங்களுக்கு பேட்டரிக்கு நல்லது இல்ல. உங்க மொபைல்ல இருக்க ப்ராக்சிமிட்டி சென்சார், மோஷன் சென்சார் ஆகியவை உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்கலாம். சில மொபைல்ஸ் மட்டும் தான் இதை சப்போர்ட் பண்ணும். உங்க மொபைல்ல குறைஞ்ச பேட்டரி பவர் யூஸ் பண்ற ஓப்ரா மினி அல்லது ஃபயர்பாக்ஸ் ஃபோக்கஸ் போன்ற ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. அது கம்மியான பவர் மட்டுமே எடுத்துக்கும். டாஸ்க் மேனேஜர் போன்ற டூல்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அது தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை கிளியர் பண்ணி விட்டுடும். நான் இப்ப சொன்ன எல்லாமே நீங்க செஞ்சோம் உங்க பேட்டரி வேகமா இறங்குதுன்னா அதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒண்ணு உங்க மொபைல்ல இருக்க சிஸ்டம் கிளிச்சஸ் அல்லது மேல்வேர்ஸ். இதை நீங்க கிளியர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க டேட்டாவை பேக்கப் பண்ணிடுங்க. அதற்கப்புறம் ஃபேக்டரி ரீசெட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணலாம். இதை பண்ணதுக்கு அப்புறமும் உங்க பேட்டரியில வேகமா பவர் இறங்குதுன்னா உங்க பேட்டரியிலயோ அல்லது உங்க போனோட ஹார்ட்வேர்லயோ ப்ராப்ளம் இருக்கலாம். உங்க அருகில் இருக்கிற சர்வீஸ் டெக்னீஷியன் கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குரிய சொல்யூஷன்ஸை கமெண்ட்ல நான் உங்களுக்கு தரேன். எங்களோட மெயின் ஜாபே மொபைல் சர்வீஸ் தான். அதனால உங்க மொபைல் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.